இந்த நாடு ஒன்றுமில்லாத நாடு. அவர்கள் இவர்களை பேசுகிறார்கள், இவர்கள் அவர்களை பேசுகிறார்கள். இதுதான் 75 வருஷமாக நடக்கிறது. இந்த 10 மாதம் இதுதான் நடக்கிறது. இவ்வாறு நடக்குமாக இருந்தால் ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்கு வராது. எங்களுடைய நாட்டிலே உள்ள தாய்மார் பிள்ளைகளை விட்டு போய் வெளிநாட்டிலே கூலி வேலை செய்து வருகின்ற பணம் தான் ரெவன்யூவாக இந்த நாட்டுக்கு வருகிறது. அப்படி இருந்தும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் டெபிசிட் இன்னும் பெரிதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்பதற்கு 5 வருஷத்துக்கு என்பிபிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் அதை பறித்து தட்டி எடுத்து தொலைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையான கட்சி அல்ல எங்களுடைய கட்சி. இருக்கின்ற பொழுது நல்லதை செய்தால் நாங்கள் ஆதரவு தருவோம், பிழை என்றால் சுட்டி காட்டுவோம். பஸ்ஸிலே அகதிகளை கொண்டு போனேன் என்று என்னை கொண்டு போய் 4-5 மாதம் அடைத்தார். கடைசி அதில் நான் நிதாஸ் மன்னாரிலே கோட்டுக்கு யாரோ கல்லறிகிறார்கள், நான் கொழும்பிலே இருக்கிறேன், எனக்கு எதிராக வழக்கு, அதில் நான் நிதாஸ். என்னுடைய பிள்ளை நாளை ஓலவல் எழுதுகிறது, சஹ்ரான் குண்டு வைக்க அந்த குண்டுக்காக என்னை நடிச்சாம கொண்டு போய் போட்டார், அதில் நிதாஸ். இப்படியான பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். என்னுடைய மக்கள் 1 லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டார்கள். நானும் அகதியாக வந்தவன். அவர்களை கொண்டு போய் மன்னாரிலே மர்ச்சிக்கட்டியிலே அங்கே இங்கே குடியேற்றியதற்காக ஞானசார தேரரை தூண்டி விட்டது கோட்டாபே ராஜபக்சே.